கோஸ்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க எம்பியா ஷங்கர். இந்த நிகழ்ச்சி இது நம்ம ஆட்டம். ஆமா, நீங்க ஆஸ்திரேலியால ஏற்கனவே போய் இன்னைக்கு ஒரு ஆட்டம் ஆடியாச்சு. ஆமா, இப்ப 2வது மேட்ச்ல அடுத்த ஆட்டத்தை பத்தி தான் நம்ம இப்ப பேச போறோம். உண்மை. நாளைக்கு டிசம்பர் 6ஆம் தேதி அடிலைட்ல இருக்கக்கூடிய ஓவல் மைதானத்துல வந்து காலையில 9:30 மணிக்கு இந்திய நேரப்படி, ஆஸ்திரேலிய நேரப்படி பகலிரவு போட்டியா தொடங்க இருக்கக்கூடிய 2வது டெஸ்ட் போட்டியை பத்தி தான் நம்ம இப்ப பேச போறோம். ஆமா. ஸோ ஓவல் அப்படின்னா எல்லாருக்கும் லண்டன்ல தான் ஞாபகம் வரும். அடிலைட் ஓவல் வந்து உங்களுக்கு தெரியும், ஆஸ்திரேலியால வந்து உள்ள ஃபேமஸான, உலக அளவுல ஃபேமஸான பிச்சுகள்ல வந்து கிரவுண்ட்ல வந்து அடிலைடும் வந்து ஒரு முக்கியமான ஒரு கிரவுண்டா வந்து பார்க்கப்படுது. ஸோ இதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பார்டர் கவாஸ்கர் டிராஃபி வந்து எனக்கு பேட்ரிக் கமின்ஸ் அவரை பார்க்கும்போது எனக்கு இந்த ரீசெண்டா ரீல்ஸ்ல ஒரு பாட்டு ஓடிட்டு, அந்த பாட்டு ஞாபகத்துக்கு வருது. ரத்த கொதிப்பு மாமனாருக்கு ரத்த கொதிப்புன்னு ஒரு ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. பேட் கமின்ஸை பார்க்கும்போது அவருக்கு இன்னும் பிளட் பிரஷர் ஏறத்தான் போகுது. உண்மை. கிட்டத்தட்ட வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல அவருடைய பிரகாஷ் ராஜ் மாதிரி சிரிச்சுக்கிட்டே அவரு பண்ணிட்டு இருப்பாரு. என்ன பண்ணாலும் சரி, இந்த மேட்ச் வந்து நமக்கு ஃபேவரா தான் இருக்க போகுது. ஓகே, இது நம்ம ப்ரெடிக்ஷன் இல்ல, ஜஸ்ட் வந்து நம்மளோட ஆசைய, நம்பிக்கை, நம்ம பிளேயர்ஸ் மேல உள்ள நம்பிக்கை, அவங்களுடைய குவாலிட்டியான அந்த பர்ஃபார்மன்ஸை வச்சு பேஸ் பண்ணி நம்ம பேசுறோம். ஏன்னா முதல் மேட்ச் தோல்வி வந்து அவங்களுக்கு ஒரு பயத்தை கொடுத்துருக்கு. இல்ல, யூஸ்வலா ஆஸ்திரேலியாவை பாத்தீங்க அப்படின்னா, ஆஸ்திரேலியால வந்து அந்த நேரத்துல பெரிய பெரிய பேர்கள், அவங்க அந்த பேருக்கு ஏத்த மாதிரி அவங்கள்ட்ட வந்து பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. இப்போ வந்து பேர் மட்டும் தான் இருக்கு. அதாவது ஸ்டீவன் ஸ்மித், அது இது மிச்சல் ஸ்டார்க், அப்புறம் பேட் கமின்ஸ், ஹேசல்வுட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பசங்க அப்படி அசால்ட் ஹேசல்வுட், ஸ்டார்க் அப்படின்னு டீல் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காங்க. சோ இப்ப நம்ம பேர்கள் தான் கோலி, ரோஹித் சர்மா, ராகுல், பண்ட் அப்படின்னு சொல்லி அவங்க பிரமிக்கிற அளவுக்கு தான் நம்ம டீமோட. நீங்க சொன்னோடனே ரோஹித் சர்மாவும் டீமுக்கு வர்றாரு. அவர் கேப்டனா அகைன் பொறுப்பு எடுக்கிறாரு. ஆக்சுவலா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து பொறுப்பு எடுத்துட்டாரு. இப்ப வந்து இந்த போட்டி வந்து பகலிரவு போட்டியா நடக்க போகுது, அண்ட் வந்து பிங்க் பால்ல நடக்க போகுது. இந்த பிங்க் பாலை பத்தி நீங்க ஒரு என்ன அப்படின்னா, பிங்க் பால் வந்து யூஸ்வலா வந்து ஆஸ்திரேலியால வந்து இந்த சீரீஸ்ல வந்து ஒரு டே நைட் மேட்ச் போட்டு அந்த பிங்க் பால் இதை ஆடுவாங்க. அது அந்த பாக்குறதுக்கு அந்த விஷயமே நல்லா இருக்கும். யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து அந்த பாக்ஸிங் டேன்னு சொல்லி டெஸ்ட் மேட்ச் ஒன்று நடக்குது. இப்போ இந்த சீரீஸ்ல வரும் பாருங்க, இந்த கிறிஸ்துமஸோட ஒட்டி வரும். அந்த நேரத்துல வந்து இந்த பிங்க் பால் கிரிக்கெட் இனிஷியலா முதல்ல ஹைலைட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சோ இந்த பிங்க் பால் வந்து ஒரு டிஃபரெண்டா இருக்கும். இந்தியாவுக்கு வந்து என்னன்னா, லாஸ்ட் டைம் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம அதுல ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சோம். 36 ரன்னுக்குள்ள நம்ம வந்து அவங்களை சுருட்டினாங்க. இதுல என்ன ஹிஸ்டரினா, ஆஸ்திரேலியா அணி இது வரைக்கும் விளையாண்ட எந்த ஒரு பிங்க் பால் மேட்ச்லயும் தோத்ததே கிடையாது. சரி, பாப்போம் அதுக்கு ஒரு முடிவு இந்த மேட்ச்ல வரதான். அந்த கான்பிடன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து இந்த மேட்ச் எதிர்கொள்றதுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா இல்ல. அவங்க ஆரம்பத்துல என்ன சொன்னாங்கன்னா, நாங்க வாஷ் அவுட் பண்ணிடுவோம். சரி, நீங்க என்ன வேணாலும் பேசிட்டு போங்கப்பா, எங்கிட்ட இருக்காரு பும்ரா, நம்ம சொன்னதான் பும்ரா இருக்கிறாரு, ஏகப்பட்ட பேஸ் போலர்ஸ் இருக்கிறாங்க. சோ இப்ப டீமை பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நம்ம டீமுக்குள்ள வரலாம். அதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப வந்து ரோஹித் சர்மா ரிட்டர்ன் ஆயிட்டாரு இல்லையா, இந்த பிங்க் பால்ல விளையாட போறாங்க, ஒரு பகலிரவு ஆட்டமா விளையாட போறாங்கிறதுனால இதுக்கு ஒரு வார்ம் அப் மேட்ச் வைக்கலாம்னு சொல்லி ஆஸ்திரேலியாவுடைய பிரைம் மினிஸ்டர் 11 சொல்லி பிரைம் மினிஸ்டரால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு 11 மெம்பர்ஸும் இந்தியன் பிளேயர்ஸும் ஒரு மேட்ச் விளையாண்டாங்க. அதுல டாஸ் வின் பண்ணி ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப்ல விளையாண்டு 5 விக்கெட் வித்தியாசத்துல இந்தியா ஜெயிச்சிட்டாங்க. வார்ம் அப் மேட்ச்லயும் ஜெயிச்சிட்டாங்க. நான் தான் சொல்லிட்டேன், ரத்த கொதிப்பு தான். ஸோ 2வது மேட்சை பொறுத்தளவில் இப்போ ரோஹித் சர்மா கேப்டன் பொறுப்பு எடுக்கிறாரு. பும்ராக்கு கொஞ்சம் வந்து ப்ரெஷர் குறையும், அவர் இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையும் இந்தியா பொறுத்தவரையும் பிளேயர்ஸ் ஏதாவது சேஞ்ச் இருக்குமா? முதல்ல வந்து பும்ராக்கு ப்ரெஷர் குறையும். ரோஹித் சர்மா ஜெயிக்கலைன்னா அவருக்கு ப்ரெஷர் கூடும். உள்ள வரும்போதே அவருக்கு ப்ரெஷர் கூடும், டாஸ் போடும் போதே. அதெல்லாம் அவங்க பார்த்துருப்பாங்க, சமாளிச்சிருவாங்க. ஸோ இந்த டீம்ல நீங்க கேட்ட ஒரு முக்கியமான வேலிட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டீம்ல எதுவும் சேஞ்சஸ் இருக்குமா? கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் கண்டிப்பா இருக்கும். இட்ஸ் அ மஸ்ட். ரோஹித் சர்மா உள்ள கொண்டு வரணும், யாரையோ ஒருத்தர் வெளியே அனுப்பணும். ஸோ ஒரு சேஞ்ச் வந்து ஆல்ரெடி கன்ஃபார்ம்டான ஒரு சேஞ்சா தான் இருக்க போகுது. அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவ்தூத் படிக்கல வந்து இவங்க வந்து வெளியில எடுக்கிறதுக்கு வாய்ப்பு. அப்படிதான் நானும். ஆமா, என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப என்ன அப்படின்னா, ரோஹித் சர்மா அகைன் யசஸ்வி ஜெய்ஸ்வால் கூட ஓப்பனிங் போறாரா, இல்ல ராகுலை வந்து ஓப்பன் அனுப்பிட்டு ஒரு ஸ்டெப் டவுன் பண்ணி 1 டவுன் ஆடுறாரா அப்படிங்கிறது வந்து ஒரு. ஏன்னா வார்ம் அப் மேட்ச்ல ராகுல் நல்லா விளையாண்டுருக்கு. ஆமா, பொதுவாகவே என்ன பாத்தீங்கன்னா அந்த பேர் வந்து அன்னைக்கு நல்லா ஆடிட்டாங்க. ஸோ சூட்டபிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோஹித் சர்மா கேன் ஸ்டெப் டவுன், அவர் 1 டவுன் வந்து ஆடலாம். ஆடினதுக்கு அப்புறம் விராட் கோலியை வந்து 2 டவுன் ஆட விடலாம். ஸோ நமக்கு தெரியும் ரிஷப் பண்ட் இருக்கிறாரு. ஸோ வி ஆர் ஹேவிங் எ ஃபார்மடபிள் பேட்டிங் லைன் அப். இன்னொன்று, இந்த பிட்ச் அடிலைட் ஓவலை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல் 2 நாள் வந்து ஒரு மாதிரி இருந்தாலும் 3-4 நாள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பவுலிங்க்கு ரொம்ப சாதகம். பவுலிங் அதே எஸ்பெஷலி வந்து ஸ்பின்னர்ஸுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சொர்க்க பூமின்னு சொல்லக்கூடிய அளவுல தான் இந்த ட்ராக் ஒரு பவுன்ஸ் பிட்சா இருக்கும். ஆமா, இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட விஷன் படி பார்க்கும்போது
மேபி முகமது சிராஜ் கேன் பி டிராப்ட் அவுட் ஃப்ரம் த டீம். ஓகே. ஏன்னா பேஸ் வந்து ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ராணா இருக்கிறாரு, பும்ரா இருக்கிறாரு, நிதிஷ்குமார் ரெட்டி இருக்கிறாரு. ஸோ 3 பேஸ், we are having an adequate pace attack. ஓகே. ஸோ இந்த ஸ்பின்னர் பார்க்கும்போது லாஸ்ட் டைம் வந்து வாஷிங்டன் சுந்தர் வந்து ஆடினார். அவர் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணாரு, போத் இந்த பேட்டிங்லயும் சரி பவுலிங்லயும் சரி நல்ல ஒரு பெட்டர் பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஆனா கவாஸ்கர் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு 2 நாளைக்கு முன்னாடி. அதுல அவர் என்ன சொன்னாருன்னா, என்னோட ப்ரெடிக்ஷன் படி வாஷிங்டன் சுந்தரை நீங்க எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஓப்பனாவே எடுக்கலாம்னு அப்பார்ட் ஃப்ரம் த டீம் ஓட்டு எடுக்கலாம் சொல்லி மேட்ச்ல நெக்ஸ்ட் மேட்ச்ல அவர் வேணாங்கிற மாதிரி கவாஸ்கர். பட் எம்பிஆர் ஒண்ணு பாத்துங்க, அஸ்வின் வந்து அவர் நியரிங் இஸ் ஏஜ், அதாவது ரிட்டையர்மெண்ட் ஃப்ரம் த கிரிக்கெட்ல வந்து அந்த இதுக்கு வந்துட்டாரு. ஆமா. ஆல்ரெடி ஜடேஜா வந்து 2020 விட்டு போயிட்டாங்க. ஆமா. ஸோ இப்போ இருக்கிற ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிஷ்னோயி, செஹேல் அண்ட் குல்தீப் யாதவ். ஆமா. ஸோ இந்த 3 ஸ்பின்னர்ஸ் தான் ஹைலைட் பண்ணி நம்ம இந்தியன் டீம் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ ரீசெண்டாக கிடைச்சிருக்கிற நமக்கு ஒரு ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர். உண்மை. கவாஸ்கர் இஸ் லெஜெண்ட். அவருடைய கருத்துக்கு மறுப்பு, அவர் பேர்ல நடக்கிற மேட்ச்ங்கிறனால அவர் ஏதோ ஒரு விஷயத்த திங்க் பண்ணி அவர் எதுக்காக சொல்லியிருப்பாருன்னா, அவர் வந்து என்னன்னா அஸ்வினையும் ஜடேஜாவையும் பிளே பண்ண வைக்கிறோம்னா வாஷிங்டன் சுந்தர் வந்து டிராப் பண்ணப்பட வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா இப்போ என்ன அப்படின்னா, அவர் சொன்ன விஷயம் வந்து பார்க்கும்போது கம்பேரிட்டிவ்லி இந்த டர்ஃபுக்கு இந்த கிரவுண்டுக்கு வாஷிங்டன் சுந்தரோட ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன். ஸோ இந்த ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்கலா இப்போ வந்து சிராஜ் எடுக்கிறாங்க அப்படின்னா ராணாவை எடுக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஈவன் தோ சிராஜ் வந்து ஒரு பெட்டர் பவுலராக இருந்தாலும் கம்பேரிட்டிவ்லி ராணா வந்து ஒரு புதுமுகம். ஸோ அதனால அவருடைய பிளேஸ் வந்து ரீட்டைன் பண்ணிடுவாருங்க மாதிரி தான் இருக்கலாம். ரவிச்சந்திரன் அஸ்வினை வந்து வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலாக ஆட வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இருக்கு. ஹி இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். மோர் ஓவர் கம்பேரிட்டிவ்லி வாஷிங்டன் சுந்தருக்கு நிகராக அதிகமான ஆவரேஜ் வச்சிருக்காரு பேட்டிங் அண்ட் போத் as well as இந்த பவுலிங். உண்மை. ஸோ இதுல என்னன்னா மஸ்டா பாத்தீங்கன்னா அந்த டீம்ல வந்து ரவீந்திர ஜடேஜாவை கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஓகே. கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணுவாங்க. இந்த பிளேஸ் ஆஃப் சிராஜ் வந்து முகமது சிராஜை வந்து ரவீந்திர ஜடேஜா இருந்தாருன்னா அந்த பால்ல வந்து வெரைட்டி வேரியேஷன்ஸ் ஆடட்லி ஹி இஸ் a குட் பேட்ஸ்மேன். உங்களுக்கு தெரியும் பங்களாதேஷ் கூட 2 பேரும் சேர்ந்து அஸ்வின் அண்ட் ரவீந்திர ஜடேஜா வந்து நம்ம டீம் வந்து காப்பாத்தினாங்க. இதான் ஃபேக்ட். ஸோ அந்த ஒரு சேஞ்ச் இருக்கிறதுனால இன்ஸ்டெட் ஆஃப் வாஷிங்டன் சுந்தர் வந்து he can be replaced by அஸ்வின்கிறதுக்காக கூட அவர் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கலாம். பட் 2 ஸ்பின்னர்ஸ் கண்டிப்பாக ஆடுவாங்க இருப்பாங்க. அதாவது இந்த ப்ரெடிக்ஷனே என்ன சொல்றாங்கன்னா, பிச்சை பொறுத்தளவுல 2 நாட்டிலையும் இருக்கிற ஸ்பின்னர்ஸ் தான் வந்து மேட்சை கண்ட்ரோல் பண்ணுவாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆஸ்திரேலியாவுக்கு இன்னொரு செட்பேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவுடைய முக்கியமான பவுலர் ஜோஸ் ஹெசல்வுட் வந்து காயம் காரணமா இந்த போட்டியில விளையாடல. ஸோ அவங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் ஒரு செட்பேக் தான் இருக்கலாம். பட் ஹெசல்வுட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்ட் பவுலர் அவரு. அதாவது லிட்டில் பிட் அவரோட வந்து நம்ம மெக்ராத் கூட கம்பேர் பண்ணலாம், கிளென் மெக்ராத் அவர் கூட கம்பேர் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி பவுலர். பட் அவருடைய லாஸ் வந்து இந்த பிட்ச்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிச்சு தான் பார்க்கணும். உண்மை. நேத்தன் லயன் அவர் வந்து ஒரு நல்ல ஒரு த்ரெட். அவர் இந்தியன் டீமுக்கு வந்து அவர் எப்பவுமே ஒரு பெரிய த்ரெட். ஏன்னா நம்ம வந்து வேர்ல்டுலயே அதிகமான ஒரு நல்ல ஸ்பின் ஆடக்கூடிய டீம்ல முக்கியமான நாடு நம்ம நாடு. பட் ரீசெண்ட் பாஸ்டா பார்க்கும்போது ஸ்பின்ல வந்து நம்ம தடுமாறி இருக்கு, அதுவும் குறிப்பா இந்தியால வச்சு. ஸோ நேத்தன் லயன் வந்து ஹி கேன் பிளே பெட்டர் ரோல். அவர் இருக்கும், அவருக்கு வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு பெட்டர் ரோல் இந்த மேட்ச்ல கண்டிப்பாக இருக்கும். லைக்வைஸ் இந்தியாவுடைய ஸ்பின்னர்ஸுக்கும் நம்மளுடைய ஸ்பின்னர்ஸுக்கும் இருக்குங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மேட்ச் வந்து ஒரு நல்ல ஒரு பரபரப்பான. ஆமா. இன்னொன்னு இப்போ ஐபிஎலோட ஆக்ஷன் முடிஞ்சிட்டனால அவங்களுடைய சப் கோச் வந்து டேனியல் வெட்டோரியும் வந்து பேக் டு ஆஸ்திரேலியா. அப்ப நம்ம பசங்க எல்லாம் ஏலம் முடிஞ்சிட்டுங்கனால கொஞ்சம் அசால்ட் ஆடுவாங்க நினைக்கிறீங்களா? அதெல்லாம் நினைக்கல. அவருடைய இன்னும் ஒரு வியூஸ் அண்ட் சப்போர்ட் அண்ட் அட்வைஸ் இருக்கு. ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு பலம் ஏறும். நான் என்ன சொல்லுதோம்னா, முன்னால உள்ள காலங்கள்ல தான் வந்து அவர் அங்க இருக்கும்போது கஷ்டம் கம்யூனிகேஷனுக்கு. இப்ப அப்படி இல்ல, அங்க கிரவுண்ட்ல வீடியோ பார்த்துட்டு லைவாவே பார்த்துட்டு வீடியோ கால்ல வந்து கூட அது உண்மைதான். இருந்தாலும் அந்த நேர்ல வந்து அவங்க ஒரு இருக்கும்போது அதுல ஒரு விக்டோரி வரட்டும், யாரு வேணா வரட்டும், வெற்றி நமக்கு தான் சார். அது உண்மை. ஹர்பஜன் சிங் சொல்லிட்டாருங்க. ஆமா. அவர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, இந்தியா வந்து இந்த மேட்ச் செகண்ட் டெஸ்ட்ல ஜெயிச்சாங்க அப்படின்னா ஐசிசியோட டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு வந்து ஃபைனலுக்கு அவங்க போயிடுவாங்க, எலிஜிபிள் அப்படிங்கிறது. ஆட்டோமேட்டிக்கலி we are eligible. ஸோ ஃபைனல் போறது பெரிய விஷயம் இல்ல, அங்க போய் கப் அடிக்கணும், அதுதான் முக்கியம். அது வந்து அவங்க கையில இருக்கு. ஆனா அதே நேரத்துல நான் என்ன சொல்றேன்னா, இந்த டெஸ்ட் சீரியஸை இந்தியா தான் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு ஹர்பஜன் சிங் வேற ஒரு இல்ல நம்ம இதை ஆல்ரெடி சொல்லியாச்சு. நம்ம சொன்னோம், அவரும் அதை உறுதிப்படுத்தி. அவர் ஹர்பஜன் சிங்கை பொறுத்த வரைக்கும் ஹர்பஜன் சிங் பிளாகா வந்து நல்லா பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பேட்ரியாட்டிக் பர்சன். அவர் கேம் ஆடும்போது தெரியும், ஒரு வைப்ரண்டா தான் நிப்பாரு. அப்படி ஒரு இமோஷனல் கேரக்டர் அவரு. கண்டிப்பா அவர் அனலைஸ் பண்ணாம ஒரு இருந்தது. ஏன்னா இதே ஹர்பஜன் சிங் தான் கல்கட்டால நடந்த மேட்சை வந்து அப்படியே கோல்கட்டா மேட்ச் அப்படியே அவங்களுக்கு ஃபேவரா போன மேட்சை ஒரு ஹேட்ரிக் எடுத்து உங்களுக்கு தெரியும், ராம் டிராவிட் அண்ட் விவேக் லட்சுமணன் கூட அதுல பண்ணாங்க. ஸோ அவர் வந்து ஒரு முக்கியமான பிளேயர். அவரோட கெஸ்ஸிங்க கரெக்டாக தான் இருக்கு. மேபி ஏதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ் வரலாம் அப்படின்னு நினைச்சா அதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. நம்ம சொன்னதும் ஹர்பஜன் சிங் சொன்னதும் கண்டிப்பா ஒத்து போகுது. பட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த சீரியஸ் நமக்கு தான், நம்ம திருப்பியும் சொல்றோம், மினிமம் 3
நான் 3 மேட்ச் அடிச்சா ஜெயிக்க முடியும். அவர் 4ன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, 4 மினிமம். மை ஸ்லாப் இஸ் மினிமம். ஆமா, நம்ம 5-0ன்னு கூட வரலாம். அது காட்ஸ் கிரேஸ், அது நம்ம பசங்களோட டேலண்ட். ஹோம் கிரவுண்ட்ல ரொம்பவும் இதாயிட்டுனா அவங்கள வந்து வருத்தப்படக்கூடாதுன்னு அப்படி இல்லாம ஒரு மேட்ச் டிராவாவோ இல்ல அப்படிலாம் வந்து சண்டேனா சட்டை கிளியத்தான் செய்யும். கேட்டீங்களா, சண்டேல கிளியா சட்டை எந்த ஊர்ல இருக்கு, நீங்க ஹோம் கிரவுண்டா இருக்கீங்க, ஃபாரின் நேஷன் ஓவர்சீஸ்ல வந்து விளையாடுங்க. அப்படி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அடிலைட் ஓவல் வந்து இந்த நிச்சயமா வந்து போன மேட்ச் வந்து எவ்வளவு ஷார்ட் பீரியட்ல முடிஞ்சது, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இந்த மேட்ச்ல நிச்சயமா இருக்கும். ஒரு த்ரில்லர் காத்திருக்கு நம்மளுடைய ஆடியன்ஸ். ஏன்னா போன மேட்ச் வந்து இந்தியன் டீம், இந்திய ரசிகர்கள்லாம் வந்து அதிகாலையில விழிச்சிருந்து பார்க்க வேண்டியிருந்துச்சு. இது அப்படி இல்லை, நம்ம ரெகுலர் டைமிங்லேயே பார்த்துக்கலாம். ஆஃபீஸ்ல வச்சு ஆஃபீஸ் இன்டர்நெட்லேயே மேட்ச் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சில வாய்ப்புகள்லாம் இருக்கிறதுனால டெஸ்ட் மேட்ச்னு சொல்லி பார்க்காம இருந்துடாதீங்க. டெஸ்ட் மேட்ச்ல இருக்கிற சுவாரஸ்யம் அது 1 டேலயோ 2020லயோ என்னைக்குமே வராது. அதனால தான் வந்து அதை வந்து கிரிக்கெட்டுடைய ஒரு உண்மையான முகமா டெஸ்ட் மேட்ச். ஒரு பிளேயருடைய ஸ்டஃப், அவருடைய முழு டெண்டன்சியை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா he has to play டெஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறது பார்க்கணும். ஏன்னா தெரியும், ஜாம்பவான்கள்லாம் கிரிக்கெட்ல ஜாம்பவான்களா எல்லாரும் வந்தவங்க எல்லாம் டெஸ்ட் மேட்ச் ஆடாம வந்து உண்மை. ஈவன் கவாஸ்கர், பார்டர், சச்சின், லாரா, ஆன் பிராட்மேன், லாரா. ஸோ கம்பேரிட்டிவ்லி பார்த்தோம்னா டெஸ்ட் மேட்ச் வந்து கிரிக்கெட்ல வந்து ஒரு வைட்டல் ரோல் பிளே பண்ணும். ஸோ இந்த மேட்ச் ஆஸ்திரேலியா டெஸ்ட்ல வச்சிருக்க ரெக்கார்ட்ஸ்க்குலாம் கணக்கே கிடையாது. கணக்கு கிடையாது. உடைக்கிறது இந்தியாவா தான் இருக்கும் போல. டெஃபினெட்லி அதை மாற்றுக்கிறது கிடையாது. அதாவது வேர்ல்டுல வந்து கிரிக்கெட்ல த்ரெட்டனிங் டீம் அப்படின்னா ஆஸ்திரேலியா. உண்மை. பட் நவடேஸ் வந்து நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி பண்ண போற இந்தியன் டீம். நம்ம பாருங்களேன், இப்போ ராணா வந்திருக்கிறாரு, ஒரு ஹர்திக் பாண்டியாவோட ரோல் அவரும் பிளே பண்ணுவாரு, அவருக்கு ஒரு சப்போர்ட்டாவும் இருப்பாரு. வாஷிங்டன் சுந்தர் இருக்கிறாரு. ஸோ நம்ம டீம் டெய்லி வளருது. எல்லா மேட்ச்லயும் எல்லா சீரீஸ்லயும் வளர்க்கிறேனே மம்மி அப்படிங்கிற மாதிரி நம்ம இன்னைக்கு வந்து நாளைக்கு தொடங்க போற டெஸ்ட்டை பத்தி நிறைய பேசிட்டோம். இன்னும் ஒரு கொஞ்ச நாள் வந்து அவங்களுடைய மேட்சை நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு அடுத்து இந்த மேட்ச்ல நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் வந்து சரியா போயிட்டு இருக்காங்கிற மேலும் பல தகவல்களோட வந்து இப்போ நம்ம வந்து ப்ரிவியூல வந்திருக்கோம். மேட்ச் முடிஞ்சோன்னு ரிவ்யூல வருவோம். அதான் ரிவ்யூ டு ரிவ்யூ, ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். இப்போ நாங்கள் கிளம்புறோம். மீண்டும் மற்றும் ஒரு இது நம்ம ஆட்டம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் MVR சங்கர். பாய்.